கரூரில் நேரில் பார்த்த காட்சிகள் கண்ணை விட்டு அகலவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. கனத்த மனநிலையிலும் துயரத்திலும் தான் இருப்பதாகவும் உருக்கம். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலலை. கனத்த மனநிலையிலையும் துயரத்திலும் தான் இன்னும் இருக்கேன். எந்த தலைவரும் அப்பாவி மக்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம். பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். விசாரணை ஆணைய அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி பரப்புரைகளுக்கான விதிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும் என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. எனவே நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள், நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன். கரூரில் உயிர் சேதம் ஏற்படும் என்று எச்சரித்தும் விஜய் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள் கேட்கவில்லை. வேலுசாமிபுரத்திற்கு விஜய் வாகனம் வந்த பின்பும் வேண்டுமென்றே பரப்புரையை தாமதித்ததாக எஃப்ஐஆரில் தகவல். பரப்புரை தாமதமானதால் கூட்டத்தால் மூச்சு திணறல் ஏற்படும் என்று எச்சரித்தும் ஆனம் கேட்கவில்லை. நாமக்கலில் தாவக நிர்வாகிகள் 10 பேர் மீது பதியப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையில் குற்றச்சாட்டு. கரூர் கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவேக வலியுறுத்தல். சதிக்கான ஆதாரங்கள் இருப்பதாக வழக்கறிஞர் அறிவழகன் பேட்டி. மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது. இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இதுக்கு பின்னால் என்ன சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல்முருகன் ஆய்வு. இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினர். கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்வு. 29 வயது இளைஞரும் 65 வயது மூதாட்டியும் உயிரிழந்த சோகம். சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வந்தார் தாவேக தலைவர் விஜய். பட்டினப்பாக்கம் காவல் நிலைய காவலர்கள் பாதுகாப்பு. ஆறு மணிக்கு மேல் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி தவறு. 2021ஆம் ஆண்டே மத்திய அரசு அறிவித்திருப்பதாக தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. கரூரில் நேரில் பார்த்த காட்சிகள் கண்ணை விட்டு அகலவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. கனத்த மனநிலையிலும் துயரத்திலும் தான் இருப்பதாகவும் உருக்கம். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலலை. கனத்த மனநிலையிலையும் துயரத்திலும் தான் இன்னும் இருக்கேன். எந்த தலைவரும் அப்பாவி மக்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம். பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். விசாரணை ஆணைய அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்.
அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி பரப்புரைகளுக்கான விதிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும்போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும் என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. எனவே நீதியரசரின் ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள், நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன். கரூரில் உயிர் சேதம் ஏற்படும் என்று எச்சரித்தும் விஜய் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள் கேட்கவில்லை. வேலுசாமிபுரத்திற்கு விஜய் வாகனம் வந்த பின்பும் வேண்டுமென்றே பரப்புரையை தாமதித்ததாக எஃப்ஐஆரில் தகவல். பரப்புரை தாமதமானதால் கூட்டத்தால் மூச்சுத் திணறல் ஏற்படும் என்று எச்சரித்தும் ஆனம் கேட்கவில்லை. நாமக்கலில் தாவக நிர்வாகிகள் 10 பேர் மீது பதியப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையில் குற்றச்சாட்டு. கரூர் கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவேக வலியுறுத்தல். சதிக்கான ஆதாரங்கள் இருப்பதாக வழக்கறிஞர் அறிவழகன் பேட்டி. மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது. இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இதுக்கு பின்னால் என்ன சதிவலை இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல்முருகன் ஆய்வு. இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினர். கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்வு. 29 வயது இளைஞரும் 65 வயது மூதாட்டியும் உயிரிழந்த சோகம். சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வந்தார் தாவேக தலைவர் விஜய். பட்டினப்பாக்கம் காவல் நிலைய காவலர்கள் பாதுகாப்பு. ஆறு மணிக்கு மேல் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி தவறு. 2021ஆம் ஆண்டே மத்திய அரசு அறிவித்திருப்பதாக தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. கரூரில் நேரில் பார்த்த காட்சிகள் கண்ணை விட்டு அகலவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. கனத்த மனநிலையிலும் துயரத்திலும் தான் இருப்பதாகவும் உருக்கம். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல. கனத்த மனநிலையிலையும் துயரத்திலையும் தான் இன்னும் இருக்கேன். எந்த தலைவரும் அப்பாவி மக்கள் இருப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம். பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். விசாரணை ஆணைய அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி பரப்புரைகளுக்கான விதிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும்போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும் என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. எனவே நீதியரசரின் ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள், நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன். கரூரில் உயிர் சேதம் ஏற்படும் என்று எச்சரித்தும் விஜய் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள் கேட்கவில்லை. வேலுசாமிபுரத்திற்கு விஜய் வாகனம் வந்த பின்பும் வேண்டுமென்றே பரப்புரையை தாமதித்ததாக எஃப்ஐஆரில் தகவல். பரப்புரை தாமதமானதால் கூட்டத்தால் மூச்சுத் திணறல் ஏற்படும் என்று எச்சரித்தும் ஆனம் கேட்கவில்லை.
நாமக்கலில் தாவக நிர்வாகிகள் 10 பேர் மீது பதியப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையில் குற்றச்சாட்டு. கரூர் கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவேக வலியுறுத்தல். சதிக்கான ஆதாரங்கள் இருப்பதாக வழக்கறிஞர் அறிவழகன் பேட்டி. மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது. இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இதுக்கு பின்னால் என்ன சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல் முருகன் ஆய்வு. இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினர். கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்வு. 29 வயது இளைஞரும் 65 வயது மூதாட்டியும் உயிரிழந்த சோகம். சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வந்தார் தாவேக தலைவர் விஜய். பட்டினப்பாக்கம் காவல் நிலைய காவலர்கள் பாதுகாப்பு. ஆறு மணிக்கு மேல் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி தவறு. 2021ஆம் ஆண்டே மத்திய அரசு அறிவித்திருப்பதாக தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யும் என்றும் கணிப்பு.